கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாத்துக்குமே சென்டரான ஒரு ஏரியால ஓகேங்களா. இதுல இருந்து கரெக்டா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா வெறும் 21 லட்சத்துக்கு உங்களால இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. அது முக்கியமான லொகேஷன்ல நம்ம படப்பையில வெறும் 21 லட்சத்துக்கு உங்களால தனி இடம் வாங்கி முடியுங்க. அதுவும் ஸ்டேட் ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேஷன் ஆயிருக்கு. சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சைட், அதுவும் லோ பட்ஜெட்ல சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே சிட்டியோட முக்கியமான லொகேஷன். இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தாம்பரம் ஆகட்டும், வண்டலூர் ஆகட்டும், பெருங்களத்தூர் ஆகட்டும், ஊரப்பாக்கம் ஆகட்டும், இல்ல அப்டூர் பொத்தேரி ஆகட்டும், இந்த சரௌண்டிங் இப்ப நான் சொன்ன எல்லா லொகேஷனுக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா போற மாதிரி ஒரு அருமையான ஒரு லொகேஷன். இங்க இருந்து அந்த லொகேஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு லொகேஷன். ஒரு 9 to ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு ரீச் பண்ண முடியுங்க. இந்த பக்கம் உரக்கடம் ஆகட்டும், அது மாதிரி கூடாஞ்சேரி, இந்த மாதிரி எல்லா லொகேஷனுக்குமே பாத்தீங்கன்னா ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு லொகேஷன் தான் நம்ம படப்பையிலேயே. படப்பை டு பொத்தேரி ரோடு இருக்கு இல்லையா, ஒரத்தூர் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம படப்பை பிரிட்ஜ் ஏறி இறங்குறீங்கல்ல, ஏறி இறங்கினோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அந்த ரோட்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க. அங்க இருந்து அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நம்மளோட சைட்டுக்கு நீங்க ரீச் பண்ண முடியுங்க. வர ரோடு பாத்தீங்கன்னா 50 அடி ரோடா பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப கரண்டா ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா லைவா பார்க்கலாம். ஃபுல்லாவே இப்ப ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாம் அந்த ரோட்ல வந்து போயிட்டு தான் இருக்குதுங்க. பஸ் ரூட் தான், சரிங்களா? பஸ் ரூட் தான் இந்த ரோடு. நேரா பொத்தேரி போயிட்டு கனெக்ட் ஆகக்கூடிய ரோடு தான். எப்படி இன்னைக்கு நம்மளுக்கு மண்ணிவாக்கம் ஆதனூர் ரோடு நேரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அந்த ஊரப்பாக்கத்துல போய் கனெக்ட் ஆகுதுல, அந்த ரோடு எந்த மாதிரி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி ஒரு ரோடு தான் பாத்தீங்கன்னா இந்த ரோடுமே கனெக்டிங் ரோடு. இதுவுமே அதே மாதிரி டெவலப் ஆகும். இப்பவுமே பாத்தீங்கன்னா போக்குவரத்து வசதி இருந்துகிட்டே இருக்கு. இந்த சைடு கிராஸ் பண்றவங்க இந்த ரோட் வழியா கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு ரோட்ல லோ பட்ஜெட்டுக்கு உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்ரிசியேஷன் ஆகும். அதுக்குள்ள இன்னைக்கே லோ பட்ஜெட்ல இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஒரு சைடுங்க. இப்பதான் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. டெவலப்மெண்ட் எல்லாமே இப்ப பக்காவா பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடு நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. நல்ல பிளாக் டாப் ரோடு, ஃபுல்லாவே ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இபி லைன் வசதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஒர்க் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சைட்டா இருக்குதுங்க. இப்போ நம்ம இந்த லொகேஷன்ல இருந்து ஆதனூர் ரோடையுமே நம்ம டச் பண்ண முடியும். அப்படியே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா வெறும் 7 கிலோமீட்டர்ல நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். இல்ல நான் நேரா ஸ்டேட் ஹைவேலயே போயிடுறேன்னா நேரா போனீங்கன்னா உங்களுக்கு படப்பை ஸ்டேட் ஹைவே, அப்படியே நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரே ரோடு தான் நீங்க போய் ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ண முடியும், தாம்பரமும் ரீச் பண்ண முடியுங்க. எல்லாமே ஒரு பக்கவான லொகேஷன்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த சைட்டை பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரசா ரீட்ரீட் அப்படிங்கிறது மொத்தமே 3 ஃபேஸா இப்பவே டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஓவராலா பாத்தீங்கன்னா 3 ஃபேஸா டெவலப் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 63 பிளாட், ஃபேஸ் 2ல 67 பிளாட், ஃபேஸ் 3ல பாத்தீங்கன்னா 44 பிளாட்டுங்க. ஓவராலா கிட்டத்தட்ட ஒரு 160 170 பிளாட் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இப்பவே இருக்கு. அதே மாதிரி சைட்டை டெவலப் பண்ணி சுத்தி காம்பவுண்ட் வால், உங்களுக்கு நல்ல கிராண்டான ஒரு ஆர்ச் எல்லாமே பக்காவா போட்டு கொடுத்துட்டாங்க. எலிவேட்டடா பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. அங்க இருந்து அதாவது ஆன் ரோட் மேலேயே தான் அமைஞ்சிருக்கு. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10-20 மீட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல இருந்து நேரா பார்த்தால சைட் தெரியும். அது எல்லாமே பிளாக் டாப் ரோடு பக்காவா போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப கவர்மெண்ட்டுமே நம்ம அந்த ஒரத்தூர் ரோடையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் ரோடு ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அது வரும்போது கண்டிப்பா இதோட அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. நமக்கு பேக்ரவுண்ட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் வீடுகள் எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஃபுல்லாவே அங்க குடியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்க எல்லாமே அங்க குடி இருக்காங்க. இப்போ நான் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வீடு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட அடுத்த காம்பவுண்ட்லயே நமக்கு தெரியுது. இங்க லைன் வீடு மாதிரி இருக்குங்களா, ஃபுல்லாவே வில்லா மாதிரி ஒரு 5-6 வில்லா மொத்தமா கட்டி விட்டுருக்காங்க. 10 வில்லா இருக்கும் போல இருக்கு. இந்த சைடு 5, அந்த பக்கம் ஒரு 5. சரிங்களா? மொத்தமே ஒரு 10 வில்லா இருக்கு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. ஒரு வீடு வந்துட்டா போதுங்க. இதுக்குள்ள ஒரு வீடு வந்துட்டா போதும். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் வர ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸா வீடுகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஏன்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நியர்பைல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கு. வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி எல்லா முக்கியமான வசதிகளுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இப்ப படப்பையில இல்லாத எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்துருச்சு. ஓகே மகளே, இப்ப நம்ம இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் சைஸ் ஒரு 750 சதுரடியில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குங்க. ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2799. சரிங்களா? 27,799 ரூபாய்க்கு இப்ப லான்ச்சிங் பிரைஸா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ரேட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இது கம்மியான ரேட் தான். ஏன்னா இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா 5000 ரூபாங்க. அதாவது ஆதனூர் ரோடு இருக்கு இல்லையா, அங்க அந்த ரோட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாயில இருந்து 6000 ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. படப்பையில இருந்து கொஞ்சம் நீங்க முன்னாடி போனீங்கன்னா இதுதான் ரேட். கிளாம்பாக்கம் சரௌண்டிங்ல எல்லாத்தையுமே நீங்க ரீச் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல வீடுகள் எல்லாமே கரண்டா டெவலப்மெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்க லொகேஷன்லயே ஆன் ரோட் சைடாவே நியூ லேஅவுட்டாவே உங்களுக்கு கொடுத்துறாங்க. கரண்டா டிடிசிபி அப்ரூவ்டு எல்லாமே வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ரெரா அப்ரூவ்டும் வாங்கியிருக்காங்க. பக்காவான ஒரு சைட். 21 லட்சத்துல உங்களால ஒரு இடத்த சொந்தமாக்க முடியும். அதிகபட்சம் இன்னொரு 20 லட்சம் சேர்த்து போட்டீங்கன்னா ஒரு சொந்த வீடு, தனி வீடு உங்களால கட்டிக்க முடியும். இல்லங்க நான் இப்ப வீடு கட்டல, கட்டாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கட்டுங்க.
கட்டுங்க. ஏன்னா அப்ரிசியேஷன் ஆயிரும்ல. ரேட் இன்னைக்கு நீங்க 2799 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஏறிட்டே போகும். ஃபியூச்சர்னா நான் ரொம்ப நாள்லாம் சொல்ல கிடையாது. இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற ரேட் அப்படியே டபுள் ஆயிரும். ஏன்னா அப்ப அந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஃபுல்லாவே வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரத்தூர் ரோடுமே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சூப்பரான டெவலப்மெண்ட்க்கு வந்துரும். இப்ப பின்னாடி பாக்குற இடத்துல எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட வீடுகள் வந்துரும். நம்ம சைட்டுக்குள்ளேயுமே வீடுகள் வந்துரும். வீடுகள் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க ரீசேல் பண்ணால் கூட சூப்பரான ஒரு ரேட்டுக்கு போகும். இல்ல உங்க ஃபியூச்சர்ல உங்க பிள்ளைகளுக்கு சிட்டிக்குள்ள ஒரு இடத்த வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு திருப்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. எல்லாமே இருக்கு. அம்யூனிட்டிஸா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த ரேடியஸ்குள்ளேயே இருக்கு. சரிங்களா? ஸ்கூல்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நம்ம படப்பையிலே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஆதனூர் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீநிகேதன் இருக்கு, வேல்ஸ் வித்யாஸ்ராம் இருக்கு, சைதன்யா ஸ்கூல் நம்ம தாம்பரம் சரௌண்டிங் எடுத்தீங்கன்னா சைதன்யா ஸ்கூல் இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் நம்ம இது மாதிரி சொல்லிட்டே போலாம். காலேஜ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபெரி இன்ஸ்டிடியூட், டிஎம்ஜி காலேஜ், தனலட்சுமி காலேஜ், இந்த பக்கம் கிரசன்ட், தாவூர், விஐடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா காலேஜஸ்க்கு எந்தவித பஞ்சமே கிடையாது. ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல என்னங்க அதுவுமே நம்ம சொல்லணும் ஏகப்பட்டது இருக்குதுங்க. ஒவ்வொன்றா நம்ம சொல்லிட்டே போலாம். ஹிந்து மிஷன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அன்னையருள் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே மனோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த சரௌண்டிங்ல எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குங்க. இங்க இருந்து நீங்க வந்து மணிமங்கலம் போலாம், முடிச்சூர் ரோடு அக்சஸ் பண்ணலாம், அவுட்டர் ரிங் ரோட வந்து ஈஸியா நீங்க ரீச் பண்ண முடியும். இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பேஸ்டாவும் பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவுட்டர் ரிங் ரோட ஒரு ரோடு போதும் ஃபுல்லாவே நீங்க சென்னையை ஃபுல்லா கவர் பண்ணலாம். சரிங்களா? சென்னையோட எல்லா லொகேஷன் கவர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சைட் எப்பயாவது கிடைக்குது அப்படின்னா லோ பட்ஜெட்ல கிடைக்குது அப்படின்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட்ல அந்த 21 லட்சத்துக்கு கிடைக்குதுல அதை மட்டுமாவது நீங்க வாங்கி போடுங்க. இதுவே பாத்தீங்க அப்படின்னா லான்ச்சிங் ஆஃபரா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 100 200 ஏத்துவாங்க. அப்ப இந்த நெகோசியபிள் கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது. அதனால இந்த லான்ச் ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. கண்டிப்பா சைட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். மிஸ் பண்ணாம நீங்களுமே ஒரு பிளாட்டை வந்து வாங்கி வச்சுக்கிருவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்டுன்றனால உங்களால லோன் வசதியுமே பாத்தீங்கன்னா போக முடியும். சரிங்களா? 80 to 90% வரைக்கும் உங்களோட டாக்குமெண்ட் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. கிறிஸ்டல் கிளியரா சைட்டோட டாக்குமெண்ட் இருக்கும். நீங்க வாங்கி செக் பண்ணிட்டு அதாவது டோக்கன் அட்வான்ஸ் போட்டு சைட்டோட டாக்குமெண்ட்ஸ் வாங்க, செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் போலாங்க. நல்ல ஒரு சைட் தான், சூப்பரான ஒரு சைட். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணி